பொங்கல் திருநாளை ஒட்டி தூத்துக்குடி முயல்தீவு பகுதியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுடலிடம் கேட்கவிருக்கிறோம். பொங்கல் திருநாள் தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் திருநாள் நேற்றைய தினம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இன்று இரண்டாவது மாட்டு பொங்கல் இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டன. இந்த நிலையில் இரண்டாவது நாள் இன்று விடுமுறையை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா பகுதிகளிலும் சுற்றுலா பொதுமக்கள் மிகவும் அதிக அளவில் குவிந்துள்ளனர். தற்போது பார்க்கலாம், நான் நின்று கொண்டிருக்கிற இந்த பகுதியானது தூத்துக்குடி மாநகர் அதாவது துறைமுக அருகே உள்ள முயல்தீவு என்று அழைக்கப்படுகின்ற இந்த கடற்கரை பகுதியில் இன்று காலை முதல் சுமார் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்கு குவிந்துள்ளனர். குறிப்பாக இங்கிருந்து அதாவது துறைமுகம் இதற்கு அருகே உள்ள முன்னொரு காலத்தில் பாண்டியன் தீவு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தீவு அதற்கு அடுத்தபடியாக தொடர்ந்து துறைமுகம் விரிவாக்கப்படுவதன் காரணமாக இந்த பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக இருந்தது. இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் திருவிழாவுக்கு மட்டும் இந்த முயல் தீவிற்கு பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவது வழக்கம். இந்த தூத்துக்குடி மாநகரை பொறுத்தவரையில் தூத்துக்குடி மாநகர் பகுதிக்கு அருகே உள்ள ரோஜ் பூங்கா மற்றும் துறைமுகத்திற்கு அருகே உள்ள துறைமுக பூங்கா, இந்த முயல் தீவு இது மட்டுமே பொழுதுபோக்கு அதாவது பொதுமக்களின் பொழுதுபோக்குக்கு ஒரு சிறந்த இடமாக உள்ளது. அதுவும் குறிப்பாக இந்த முயல் தீவு பொங்கல் திருவிழாவுக்கு மட்டுமே இங்கு பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். அந்த வகையில் இன்று காலை முதல் இந்த முயல் தீவில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். தற்போது நம்ம அந்த காட்சியை தான் பார்த்து வருகிறோம். ஏராளமான சுற்றுலா பயணிகள் அவருடைய இந்த பொழுதுபோக்கை கழிப்பதற்காக இங்கு வருகை தந்துள்ளனர். இதோ ஒரு சுற்றுலா பயணி நம்மோட என்னதைக்கு அவரிடம் கேட்கலாம். சார், சொல்லுங்க, இந்த பொங்கல் பண்டிகை நீங்க எந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடிங்க? இன்னைக்கு இந்த முயல் தீவுல எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. பாப்பா எல்லாரும் நல்லா கடல்ல நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்க சொல்லுங்க. நாங்க இருக்கிறது பெங்களூரு, சொந்த ஊர் ஏரல். சோ பொங்கலுக்காக எவ்ரி இயர் நாங்க இங்க வரேன். சோ நேத்து ஃபர்ஸ்ட் டே நல்லா பொங்கல் எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணியாச்சு. இன்னைக்கு செகண்ட் டே. சோ பசங்க எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு இங்க முயல்தீவு வந்துட்டேன். நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டேன். சோ ஹாப்பி. தேங்க்யூ. ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினரிடம் நண்பர்களோடும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து இங்கு குவிந்து கடற்கரையில் அவர்கள் குழந்தைகளுடன் நன்றாக இன்று காலை முதலே தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர். இவர்களின் பாதுகாப்புக்காக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அஸ்வின் கோட்டிஸ் தலைமையில் இங்கு நூற்றுக்கணக்கான காவல்துறை தொடர்ந்து இந்த சுற்றுலா பகுதியான ரோஜ் பூங்கா, துறைமுக பூங்கா மற்றும் முயல் தீவு உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா பயணிகளும் காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அனிதா.